கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்களே சகோதரர்கள் சேர்த்தாலே பார்த்து கொள்கிறேன். ஒரு சிறிய ஜபத்தை செய்து நாம் செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஜெயிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேற்று வல்லுகிற பல்லவ தந்தையே, கடந்த வாரம் கண்மணி போல் காத்து இந்த புதிய வாரத்தை காண செய்திருக்காங்க என்று செலுத்துகின்றோம். இந்த வாரத்தின் முதலாளில் கூட எங்கள் அனைவரையும் ஆராதனை கலந்து கொள்ள வாய்ப்பை கொண்டாடப்படுகின்றார். இந்த நேரத்தில் கூட உமது இந்த வாரத்தின் முன்னாலே இந்த ஆராதனை உமது வார்த்தைகளை உமது வேதத்திலிருந்து தியானிக்க இருக்கின்றோம். இந்த பாடமானது உள்ளபடி பேசுவதற்கு தியானிப்பதற்கு அடியனுக்கு ஞானத்தை தந்துள்ளுங்க. இதை கேட்கின்றவருக்கும் புரியும்படியான அடியனுக்கு பேசுவதற்கு ஞானத்தை தந்துள்ளுங்க. அதே போல இன்னும் வந்து கொண்டிருக்கும் மாற்றமாக்களை நல்ல தேவன் சேர்த்துள்ளங்க. இந்த சபை ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்கள் கருத்தில் பிடிக்கின்றோம். நீரே காத்து பயன்படுத்துங்க. எல்லாம் உங்கள் கருத்தில் பிடிக்கின்றோம். காத்துக்கொள்ளும் பயனெடுத்தும் இவர் மூலமாய் ஜெயிக்கிறோம். நீ நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நல்லவன் நாமத்தினாலே மிகமாய் வாழ்க்கையை செலுத்திக் கொள்கின்றேன். இன்று நாம் தியானிக்க இருக்கிற பாடப்பகுதி மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமை வேதப்பகுதியிலிருந்து எபேசியர் 4 2வது வசனத்தில் உள்ள வசனங்கள் தான் இன்னைக்கு நாம தியானிக்க இருக்கிறோம். இந்த வருடத்துல அடியன் இன்றுதான் முதல் செய்தி தரேன். கடந்த இந்த வருடத்துல 2.5 மாதம் கடந்து விட்டது. 2.5 மாதம் போயிட்டு இன்னைக்கு மூணாவது மாசத்துல 15ஆம் தேதியில இருக்கும். என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் பயம் வந்துருச்சு. எங்க நம்ம கடவுளை காரியத்தை விட்டு ஒதுக்கி போயிட்டு இருக்கோமோன்னு ஒரு பயம். ஆனா உலக காரியம் ரொம்ப நமக்கு நெருக்கடியாவே இருக்குது. சில நாள் நமக்கு ஒரு குற்றமானமா இருக்கும். சபைக்கு வர்றதும் சரி, குடும்ப காரியங்களையும் சரி, நிறைய விஷயங்கள் நம்ம ஆலோசனை பண்றது இல்லை. வீட்டுக்கு வந்து சேர்வது, காலைல போனோம்னா நைட்டு வரைக்கும் வந்து சேர்த்து 10-10:30 ஆயிடுது. இது கடவுள காரியத்திலயும் நம்ம நேரத்தை ஒதுக்க முடியறதில்லை. குடும்ப காரியங்கள்லயும் நேரத்தை ஒதுக்க முடியதில்லை. ரொம்ப வருத்தமாக தான் போயிட்டு இருந்தது. வீட்டில் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். இப்படி என்ன நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்னே தெரியல. என்ன ஐயா கூட கடந்த 2 வாரமா என்னை அலைபேசி மூலமா வெளியே செய்தி தந்துறீங்களா அப்படின்னாரு. நான் தந்துறேன்னு சொல்லுவேன். இடத்துல மனதளவுல எனக்கு கொடுக்கணுங்கிறது ஒரு பெரிய இருக்கும் கடவுள காரியத்துல. ஆனா ஒரு ஒத்துழைப்பு இல்லை. 10-11 மணிக்கு வருது, உட்காந்து எழுதினாலும் தொடர்ந்து எழுதுறதுக்கான உடல் ஒத்துழைப்பு இல்லை. அப்புறம் கடந்த வாரமாச்சும் கொடுக்கலாம் பார்த்து கடைசியில் காலையில் கூப்பிட்டு ஐயா முடியல, நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு. இந்த வாரம் எப்படியாவது கொடுத்துறேன், எப்படினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் தியானிச்சேன். ஏன்னா என்னதான் உலக காரியம் பிரச்சனைகள்னா அற்பமான விஷயம் தான். கொஞ்ச நாள் தான் தற்காலிகமாக ஒரு பிரச்சனை இருக்க போகுது. நம்ம கடவுளை காரியத்துக்கு என்ன இருந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம முக்கியத்துவம் தந்துதான் ஆகணும். அதுதான் முதல் காரியம். என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2 வருஷமா ஒரு அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு மேல பாத்தீங்கன்னா 4 அதிகாரி மாதிரி 5வது அதிகாரி வந்திருக்காங்க. வருஷத்துக்கு 2 பேர் மாறிடுறாங்க. அவங்க போயிட்டு திரும்பி அடுத்த ஆள் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த நெருக்கடி பூரா நமக்கு தலையில வந்துருது. நம்ம பாத்தீங்கன்னா அரசியலையும் சமாளிக்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொருத்தருக்கிட்டே நம்ம முடிவெடுக்க முடியாத இடத்துல நம்ம இருக்கோம். முடிவு கிடைக்காத இடத்துல, முடிவு சொல்யூஷன் கிடைக்காத இடத்துல இருக்கும்போது அப்படியே பிரச்சனைகள் அதிகமாயிட்டே தான் போய் தவிர அப்படியே ஓடிட்டு இருக்கோம். அது இருக்கதான் செய்யும். அப்புறம் இப்போ கடவுளை கிருபையில ஒரு அதிகாரி வந்திருக்காரு போன வாரத்துல. அவரும் ஒரு கிறிஸ்தவர் தான். அவரு தம்பி பார்த்துக்கலாம், உங்களோட சுமையை குறைக்கதான் எடுத்திருக்காங்கன்னு ஒரு அக்கா சொன்னாரு. சுமையை குறைக்கிறாரு இல்லையா, அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப ஆறுதலா இருக்கு. அவரு நம்ம கிறிஸ்தவர் தான், உலகமான சபைக்கு போயிட்டு இருக்காரு. அவரும் நிறைய வசனங்கள்லாம் பேசுறாரு நம்மகிட்ட. 2 வருஷத்துல உலகப்பராம அதிகாரியா இருந்தாலும் இப்போ பேசுறது கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. வசனம் அதிகமா நம்மகிட்ட பேசுறாரு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, நான் ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்குது. நான் குடும்பமே சபைக்குள்ள போயிருது. எனக்கு கம்பெனியில் ஒரு போனை கொடுத்து அதுக்கு நான் அது போட்டு அது எடுக்கலனாலும் கேள்வி வரும். என் குடும்பமே உள்ள போயிருந்து நான் வெளியே இருந்து போன் பேசிட்டு இருப்பேன். நம்ம பர்சனல் போனாலும் இந்த போன் ரிப்பேரு சொல்லி காரணம் சொல்லலாம். கம்பெனியில் ஒரு போனை வாங்கி கொடுத்து அதையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவன் சொன்னேன், எனக்கு இந்த சுமையெல்லாம் ரொம்ப மன அழுத்தம் போயிட்டே இருக்குது.
ஒரு வேலை தான் பார்ப்பாங்க வீட்டுல, சொல்லிட்டே விட மாட்டாங்க. அப்புறம் இதுல இப்படி போயிட்டு இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் வந்து வெளியே பண்ணுறேன்னு. அவரு நமக்கு வந்து பிரச்சனையை தீர்க்காரோ இல்லையோ, அவர் சொன்ன வார்த்தை கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இது மாதிரி உலகக்காரி இருந்தாலும் அற்பமான விஷயம் தான். தற்காலிகமா தான் இந்த பிரச்சனைகள்லாம், இதுக்கு ஒரு முடிவு கிடைக்க இப்படியே போயிடாது. இருந்த போதிலும் நம்ம இன்று நம்ம பார்க்க படிக்க போற பகுதி மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும். அப்புறம் இன்னொரு காரியம் சொல்றேன், சகோதரரை பத்தி அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, சென்னையில் ஒரு சகோதரர், அவர் இப்போ 99% குணமாயிட்டாரு. கொஞ்சம் காரியங்கள்ல வந்து மறந்துட்டாரு. அவர் இப்ப வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன படிச்சாலும் அந்த வேலை இல்லை. அவர் பைக் எல்லாம் ஓட்டக்கூடாதுன்னு சொன்னனால வீட்டுக்கு வந்து நடக்கிற தூரத்துல ஒரு சிறிய சம்பளத்துக்கு வீட்டுல இருந்து போர் அடிக்குன்னு சொல்லிட்டு வேலைக்கு போறாரு. பேசுறாரு, நல்லா பேசுறாரு. கொஞ்சம் வாய் கொஞ்சம் தடுமாறாரு, கொஞ்சம் தடுமாட்டம் இருக்கு பேச்சுல, கொஞ்சம் மறந்துட்டாரு. பட் ஆனா வேலைக்கு போறாரு, நல்லா பேசுறாரு. பழசுலாம் ஞாபகம் இருக்கு. அவருக்காக நீங்க ஜெபிச்சுக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நல்ல முன்னேற்றம் வந்துருச்சு, அதுக்கு ரொம்ப நன்றி. சரி, நாம இந்த பாடத்துக்கு நாம செல்வோம். எபேசியர் 4 அதிகாரம் 1-3 வசனம் வரை நம்ம வாசிக்க கேட்டோம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கற்றுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. போதுங்க. இந்த முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் நிமித்தம் கட்டுவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரங்களாய் நடந்து. நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கோமோ அந்த பாத்திரங்களாய் நாம் நடக்க வேண்டும். ஒரு உலகப்பிரகமாக ஒரு நாடகமாகட்டும், ஒரு திரைப்படமாகட்டும், கதாபாத்திரம் ஒன்று கொடுத்துருவாங்க. கதாநாயகன்னா ஒரு கேரக்டர், காமெடியன்னா ஒரு கேரக்டர். அது கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை அவங்க முழுமையா பண்ணாங்கன்னா அது வந்து அந்த ரிசல்ட் நல்லா வரும். அது மாதிரி கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம, நமக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நாம் நடந்து கொள்கிறோமா? நம்ம ஞானஸ்தானம் எடுத்துடுறோம், சபைக்கு வாரம் வரோம், பைபிளை கரைஞ்சு குடிச்சிடுறோம், எங்க இருந்து கேட்டாலும் வசனத்தை சொல்லுவோம். அது மட்டும் போதுமா? நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு, அந்த கதாபாத்திரம் நாம் 100% நம்ம வந்து அதை வந்து செயல்படுத்துறோமா, நம்ம வெளிப்படுத்துறோமா அப்படிங்கிறத இங்க பாடமே. அப்போ நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரம் நடந்து கொள்ள கூடியவங்களா இப்படி நம்ம வாழணும்னு சொல்றாரு. அடுத்த வந்தாரு 2-3 படிக்கும் பாருங்க, படிங்க. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவன் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். இந்த 2வது வசனத்துல கீழே கொடுக்கப்பட்ட வசனம் படிதான் நம்மளோட கேரக்டர் பார்க்கணும். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை தாங்கி. ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்கிற நாம இந்த வசனத்தின்படி நாம் இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம சோதித்து ஆராயணும். அப்போ இது அனைத்தும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரங்களால் நடந்து கொள்ள இருக்க வேண்டிய குணாதிசயங்கள். நாம ஞானஸ்தானம் எடுத்து ஞாயிற்றுக்கு நாளுக்கு நாம நெருங்கி கூட இருக்கும் பொழுது இந்த குணாதிசயங்கள், இந்த கேரக்டர்ல நாம இருக்குமா? ஒரு கிறிஸ்தவராய் நாம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கடைபிடித்து வருகிறோமா? மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பு, இது எல்லாமே நம்ம கடைபிடித்து வருகிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் சுவிசேஷத்தினாலே நம்மை அழைத்திருக்கின்றார். அந்த உலகத்தில் நம்மை, இந்த உலகத்தில் நம்ம பிரித்திருக்கின்றார். நம்ம சுவிசேஷத்தின் மூலமா நம்ம அழைச்சு இந்த உலகத்திலிருந்து அவர் பிரித்து வைத்திருக்கின்றார். கிரேக்க வார்த்தையில அகிலேசியா அப்படின்பாங்க. அகிலேசியானா சபை, வெளியே அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம், கால் அவுட் பீப்புள்னு சொல்லுவாங்க. அப்போ அழைக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தை கிறிஸ்துவாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அழைக்கப்பட்டவர்கள் சுவிசேஷத்தினாலே அழைக்கப்பட்ட அழைப்புக்கு எப்படி நாம கீழ்ப்படிந்து வாழ்கின்றோம்? நான் சுவிசேஷத்தினாலே அழைக்கப்பட்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நல்லது. நான் அழைக்கப்பட்டதுக்காக இயேசு கிறிஸ்து என் மீது அன்பு செலுத்துகிறார், ரொம்ப நல்லது.
அதை மாத்திரம் பேசிக்கொண்டு இருப்பதனால பிரயோஜனம் இருக்கா? அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கோம். அப்போ கிறிஸ்துவின் பிரேமானத்தை, அவர் அன்பை, தேவனுடைய கிருபையை நாம புரிந்து கொள்கிறோமா? அவங்க என்ன நம்ம வேதவசனம் சொல்லுதோ அது போய் நடக்கிறோமா? அப்போ அந்த அன்பு எப்போ முழுமையடையும்? நாம எப்போ முக்கியத்துவம் கொடுக்க கூடியவர்களாய் மாறுகிறோம்? வேதவசனத்தின்படி நாம எப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம்? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பார்க்க நடந்து கொள்ளும் போதுதான் நாம எப்படி வாழணும்னு சொல்றாரு. அப்போ அதிலே தொடர்ந்து 2வது வசனத்துல முதல் வார்த்தை பாருங்க, மிகுந்த மனத்தாழ்மை. மிகுந்த மனத்தாழ்மை. தாழ்மை என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதாரணமாக நிறைய இடத்துல சொல்றாரு. அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில சீசர்கள் எல்லோருக்கும் என்ன பண்றாருங்க, மேல் வீட்டிலே கூட என்ன சொல்றாரு, மேல் வீட்டுல கூடும் போது அவர் கால்களை கழுவுறாரு. அப்ப கழுவிட்டு கடைசியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்னன்னா, படிங்க, யோவான் 13ஆம் அதிகாரம். யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 15. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பிக்கிறேன். மாதிரியை காண்பிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இப்படி நீங்களும் ஒருத்தருக்கு காலில் கலந்து அப்படின்னு அர்த்தமா? தாழ்மை, இந்த அர்த்தம் என்ன பண்றாரு? தாழ்மையா இருக்கும்படி மாதிரியை காண்பிக்கிறார். ஒருத்தர் கால கழுவணும்னு சொல்ல வரல. இது மாதிரி தாழ்மையை காண்கிறார். தாழ்மையில என்ன சொல்றது, வெறும் போதனை மட்டும் ஆகாது, செயல்பாட்டில் நம்ம இருக்கணும் சொல்ல வர. குறிப்பா மனத்தாழ்மை. ஒருத்தருக்கு மனத்தாழ்மை இல்லாம என்ன சொல்றது, ஒருத்தர் மனத்தாழ்மை இருக்கு, அது சும்மா வெளியே மட்டும் காட்டிக்கிறாரு, அது நடிப்பு. எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், 3 சகோதரர் போறோம். அங்க போயிட்டு பார்த்தோம்னா அந்த வீட்டுல 2 இருக்கையா இருக்கு, 2 சேர் தான் இருக்குது. 3 சகோதரர் போறோம், அது 2 சேர் தான் இருக்குது. அது 2 சகோதரருக்கு சேர் உட்கார இடம் இருக்குது. அந்த இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா, பரவாயில்ல நீங்க 2 பேரும் உட்காருங்க, நான் கீழே உட்காந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றது, அது தாழ்மை. கீழே உட்கார்ந்த பிறகு இவங்க என்ன இங்க 2 பேரும் மேல உட்காந்துருக்கேன், நம்மள கீழே உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாருன்னா அது மனத்தாழ்மை இல்லை, அது நடிப்பு, அது வேஷம். அது மட்டும் இல்லாம வெளியே வந்துட்டு என்ன நான் பாட்டு கீழே உட்காந்து இவங்களும் மேல உட்காந்துருக்காங்க சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி புலம்னானா அது மனத்தாழ்மை இல்லை. அப்போ ஒவ்வொரு கீழ்ப்படிகளுக்கும் தேவனிடத்தில் பலன் இருக்கின்றது. தாழ்மைக்கு ஒரு பலன் உண்டு, விசுவாசத்துக்கு ஒரு பலன் உண்டு, நீதியாய் வாழ்கின்றவர்களுக்கு ஒரு பலன் உண்டு. அப்போ நான் தாழ்மையாய் வாழ்வதற்கு என்ன பண்ணுங்க, மனுஷனை திருப்தி அடைவதற்கு அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை. அப்போ இயற்கையாவே நமக்கு என்ன பண்ணுங்க, மனத்தாழ்மை இருக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துவானவரின் மாதிரியை பின்பற்றக்கூடியவர்களாய் அவரை போல தாழ்மையாய் நாம் என்ன பண்ணுங்க காட்டணுமே தவிர 4 பேர் முன்னாடி நம்ம தாழ்மையை காட்டுவது பிரயோஜனம் இல்லை. அப்ப என்ன சொல்ல வர, குறிப்பா மிகுந்த மனத்தாழ்மை எப்போதுமே நம்மை நாம உயர்வாக நினைக்க கூடாது. அதுதான் நாமளே மற்றவோட ஒப்பிட்டு நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அந்த எண்ணம் வந்தாலே அது போஜனம் அல்ல, அது தாழ்மையான குணம் அல்ல. எடுத்துக்காட்டுக்கு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 3. நீங்கள் ஒன்றையும் வாதினாலாவது இல்லையா, படிக்கிறேன். ஒன்றையும் வாதினாலாவது
வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களும் மேன்மை உள்ளவர்களாக என்ன கடவீர்கள். இந்த வசனத்துல ஒன்றையும் வாதினாலாவது என்னங்க, தேவையில்லாம ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க, தேவையில்லாம வந்து பேசி சண்டை போடாதீங்க. அடுத்தது வீண் பெருமையினாலாவது செய்யாமல், ஆர்குமெண்ட் பண்றது இல்லாம நீங்க அந்த ஆர்குமெண்ட்ல ஜெயிச்சு வீணா பெருமை செய்யாதீங்க. அடுத்தது மனத்தாழ்மை. இந்த எபேசியர்ல படிச்சுட்டு இல்லையா, அதே போலதான் பிலிப்பியர்லயும் சொல்றாங்க. மனத்தாழ்மையினாலே ஒருவர்கள் தங்களிலும் மேன்மையானவராக என்ன கடவீர்கள். அப்ப மனத்தாழ்மை என்பது ஒருவருக்கு இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் போர் மூலமாக கற்றுக் கொடுக்கின்றார். அப்ப உண்மையிலே நமக்கு மனத்தாழ்மை இருக்கிறதா? பின்வரும் வார்த்தையின் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக என்ன கடவீர்கள். அதான் என்ன சொன்ன இல்லைங்களா, ஒரு சகோதரிக்கு எல்லா வசனமும் தெரியுது, நம்மளோட வசனம் அதிகமா தெரியுதா? ஒரு சகோதரன் என்னோட நல்லா செய்த, நம்மளோட நல்லா செய்ய தருவாரா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களோட ஒப்பிடக்கூடாது. நமக்கு மனத்தாழ்மை வரணும். அவங்க கிட்ட நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படிங்கிறது நம்ம மனத்தாழ்மையிடம் இருக்கணும். திரும்பி எபேசியர் 4ஆம் அதிகாரம் வாங்க. வசனம் மிகுந்த மனத்தாழ்மையை குறித்து பார்த்தோம். அடுத்த வார்த்தை சாந்தம். சாந்தமும் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 4ல 2வது வசனத்துல மிகுந்த மனத்தாழ்மையை குறித்து பார்த்தோம். அடுத்தது சாந்தம். இருதயத்துல அமைதியாக நம்ம இருதயத்தை அமைதியாக பொறுமையாக காத்து கொண்டு ஆவிக்குரிய சிந்தனைகளோட அதிகமா நமது இருதயத்தை வைத்துக் கொண்டோம்னா எல்லா சூழ்நிலையிலும் நிதானமாக தேவனுடைய சித்தத்தின்படி நாம முடிவெடுத்து வாழ்வோம். நாம் எப்படி இருக்கிறோம்னா சாந்தமா இருக்கும். நம்ம வேத வசனத்தை படி நம்ம வந்து இருக்கணும். ரொம்ப அமைதியாக பொறுமையாக நம்ம தேவன் சித்தத்தின்படி தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம தேவன் சித்தத்தின்படி வாழ்ந்தோம்னா அருமையாக நம்ம மனசாந்தம்ங்கிற ஒரு கேரக்டர் நமக்குள்ள வந்துடும். ஆவியின் கனிகள் ஒன்று என்னதுங்க? சாந்தம். வாசிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 23. சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. சாந்தம், இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட எப்படி இருந்தாராம்? சாந்த குணமுள்ளவராய் இருந்தார். அப்போ சாந்தம் என்பது நமது வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு அவசியமாய் இருக்கின்றது. அதுலயே எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல அடுத்தது என்ன வார்த்தை வருதுங்க? நீடிய பொறுமை. நீடிய பொறுமை இதுவும் ஆவிக்குரிய கனிகள்ல ஒன்று. அதுலயே நம்ம கலாத்தியர் 5:22 பாருங்க. ஆவிக்கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நட்பு, விசுவாசம். பாருங்க, திரும்பியும் ஆவிக்கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நட்பு, விசுவாசம். நீடிய பொறுமை திரும்பி இங்க குறிப்பிடுறாரு. அப்போ நீடிய பொறுமைன்னா என்னங்க? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மே நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். 3:9 சவர வாசம் கேட்டீங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதியாராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மே நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கின்றார். இது என்னன்னா, இயேசு கிறிஸ்து வருகையை பற்றி பேசுகின்றார். 2000 வருடத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, இயேசு கிறிஸ்துவால் மறுபடியும் வருவார், அவர் வருவார் என்பதை நாம் விசுவாசிக்கின்றோம்.
அவர் வருவார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் நிச்சயமாக வருவார். அவர் வருவார் என்று சொன்னாலும் சில பேர் என்ன சொல்றாங்க, அவர் ஏன் இவ்வளவு தாமதிக்கிறார் அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அப்போ நமக்கு என்ன வேணுங்க? நீடிய பொறுமை வேண்டும். அப்ப நீடிய பொறுமைன்னா என்ன? இயேசு கிறிஸ்து திடீர்னு வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அப்போ நம்ம கீழ்ப்படியாம இருப்போம், உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் தரும். அப்ப நம்ம நிலை என்ன? கீழ்ப்படியாதவர் அத்தனை பேரும் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு பரலோகம் போற வாய்ப்பு என்ன செய்யப்படும்? மறுக்கப்படும். அப்ப தேவன் என்ன செய்கிறார்னா, இந்த இந்த திட்டத்தை கொஞ்சம் தாமதம் செய்கிறார். அவர் எல்லாருமே மனம் திரும்பணுங்கிறதுக்காக தாமதம் செய்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் என்ன செய்யலாம்னு இருக்கின்றாரு, அதற்காக வராமல் இருக்கின்றார். ஆனால் இதே காரணமாக வச்சுட்டு பராமரிப்பார் நிச்சயமாக இல்லை, அவர் வருவார். ஒரு நாள் நிச்சயமாக அவர் வருவார். அந்த நீடிய பொறுமை தேவன் நமது மீது காட்டினாக்கூடிய நீடிய பொறுமை, அந்த அந்த பொறுமை என்னங்க, நமக்கு அவசியம். அவர் வர வரைக்கும் நமக்கு அந்த காத்திருப்புகள் அப்படிங்கிறது இருக்கணும். அப்போ கோபப்படக்கூடாது. தண்டனை ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கோபப்படுறாரு, நம்ம மேல தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறாரு அப்படின்னா அவங்க மேல நம்ம கோபப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும். நம்ம மீது ஒருத்தர் கோபம் கொள்றாருன்னா, நமக்கு தீங்கு நினைக்கிறாருன்னா உடனே அவனை அழிக்கணும், அவனை முடிச்சு கட்டணும் அப்படிங்கிறது எண்ணம் வரக்கூடாது. மனுஷன் பொதுவாகவே இயல்பாகவே உலக பிரகாரமா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, நீங்க பாப்பீங்க, ஒருத்தர் நமக்கு தீங்கு நினைக்கிறான், ஒருத்தர் நம்ம கெட்டா சொல்லி திட்டுறான், ஒருத்தர் நம்ம கெடுதல் நினைக்கிறான், தேவையில்லாத நம்ம சீக்கிறான் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு அவனை அடிக்க போவாங்க, இல்ல அவனை கெடுதல் பண்ண அவன் நம்ம பிடிக்கிறது, நாம அவனை முடிச்சு கட்டோம்டா அப்படிங்கிறது எண்ணம் வரும். ஆனா நம்ம கிறிஸ்டியன் சபையில இருக்கிறனால அந்த எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம ஒதுங்கி போய்க்கலாம். எனக்கு விரோதம் நீ நினைக்கிறியா, எனக்கு எதிராக நீ பேசுறியா, உடனே அவனை எப்படியாவது அவனை தாக்கிடணும். இது பொதுவா மனுஷனோட அடிப்படை சிந்தனை. நீ நல்லா இருக்க மாட்ட, நீ சபிக்கிறது, நீ நல்லா இருக்க மாட்ட, அப்படியே எப்படியாவது அவனை நாசமா போயிடும் சபிக்க கூடாது. அப்போ நீடிய பொறுமை வேணும். என்ன மாதிரி பிரச்சனை சூழ்நிலை நீடிய பொறுமை நமக்கு வேணும். அப்ப எல்லாவற்றையும் சகித்து ஏற்றுக்கொண்டு பொறுமையாக நாம வாழ வேண்டும். உதாரணம் பாத்தீங்கன்னா, தேவனுடைய நீடிய பொறுமை, அவருடைய என்ன சொல்றது, அவர் அவ்வளவு பொறுமையா இருக்கிறாரு. அவரை கோபப்படுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அவர் நமக்காக எவ்வளவு பொறுமையா இருக்காரு. நீங்க தான் மனம் திரும்பீங்க, நம்ம எல்லாரும் மனம் திரும்புவோம் அப்படிங்கிறது பொறுமையா இருக்காரு. அவர் கோபப்படுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மனுஷன் பாவம் இப்ப அதிகமாயிருச்சு, அது ரொம்ப சுலபமாயிருச்சு. டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு. முன்னாடிலாம் ஒரு மனுஷன் பாவம் பாவம் பண்ணுவானா எங்கேயாவது போவான், அவனுக்குன்னு சொல்லிட்டு இடம் இருக்கும். இது மாதிரி பாவம் பண்றதுக்கு நிறைய காரியங்கள் இருந்துச்சு. இப்ப டெக்னாலஜி வளர்ந்தனால எல்லாம் அவன் கைக்குள்ளேயே வந்துருச்சு. பாவமான காரியங்கள் அவன் கையிலேயே வந்துருச்சு போன் மூலியமா. அப்போ ரொம்ப சுலபமா மனிதன் பாவத்துக்கு அடிமையாகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. பாவம் செய்கின்றவர் மேல்தான் ஒரு விதமான வெறுப்பு வரும். ஏதாவது ஒரு முடிவு வராதா, இவன் ஏங்க இப்படியே இருக்கிறான், எத்தனை சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்குது, அப்படி பண்ற தப்பையே திரும்ப பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு விதமான கோபம். அப்ப தேவன் என்ன பண்றாருங்க, அது மாதிரி மனிதனுக்கு வாய்ப்பு கொடுக்கின்றார், பொறுமையா இருக்கின்றார். மனம் திரும்பட்டும், இந்த குணம் நம்ம கிட்டே வரும். சபிக்க கூடாது, கோபப்படுத்தக்கூடாது. அவன் கோபப்படுத்தினாலும் நாம விலகி போகணும், பொறுமையா இருக்கணும், நீடிய பொறுமையா இருக்கணும். ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா, ஒரு மனைவி தவறு செய்யறாங்கன்னா உடனே கணவன் கோவப்படுவாரு. அதே குடும்பத்துல கணவன் தெரியாம தவறு பண்றாங்கன்னா மனைவி கோவப்படுவாங்க. ஒரு குடும்பத்துல ஆகட்டும், ஒரு சபையில ஆகட்டும், ஒரு சமுதாயத்தில் ஆகட்டும், என்ன சொல்றது, கோவப்படுறது, வெளியே போய் தவறான வார்த்தை பேசுவது, கோவப்படுறது பிரயோஜனம் இல்ல. ஆவியானவர் என்ன ஆலோசனை சொல்றாருன்னா, அழைக்கப்பட்டவருக்கு பாத்திரவாக நடக்கிறோமா. அப்ப அந்த பாத்திரவாக நடக்கணும்னா என்னங்க, சாந்தமும் நீடிய பொறுமையும் ஒருவருக்கு இருக்கணும். தொட்டதற்கெல்லாம் கோவப்படுறது, தொட்டதற்கெல்லாம் என்ன சொல்றது, எரிச்சல் அடைகிறது, சண்டை போடுறது, அவசியம் இல்லாம பேசுறது. ஆனா இந்த வசனம் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நீடிய பொறுமையா இருக்க வேண்டும். திரும்ப எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இவங்க நம்ம படிச்சது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல மிகுந்த தாழ்மையை குறித்து பார்த்தோம், சாந்தம் குறித்து பார்த்தோம், அடுத்தது நீடிய பொறுமையை குறித்து வேணாலும் பார்த்தோம். அடுத்தது கடைசியான வார்த்தை
அன்பினால் ஒருவரை தாங்கி, அன்பினால் ஒருவரை தாங்கி. பொதுவாகவே மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, இது அனைத்தும் இங்க இருந்தா என்ன அவங்க அந்த குணம் யாருக்கு வரும்? ஒருத்தர் அன்பா இருந்தா மட்டும்தான் இயல்பா அந்த குணம் பூரா வரும். நம்ம இந்த வசனம் வந்து திரும்ப திரும்ப என்ன சொல்ல வருதுன்னா, ஒருத்தர் அன்பா இருந்தாலே மற்ற 3 கேரக்டர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்ப பேசிக்கான வந்து ஒரு அடிப்படையான ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறதுக்கு என்ன வேணுங்க? அன்பு. அன்புதான் வந்து முக்கியமான ஒரு வந்து கேரக்டர். அந்த பாத்திரம் வந்து நமக்கு இருக்கணும், அந்த கதாபாத்திரம். அப்ப கடைசியா என்ன சொல்றாருன்னா, அன்பினால் தாங்குங்கள். அன்பு உள்ளவர்கள், அதே கத்திரிக்கு நான் சொல்ல வர்றதுன்னா, அன்பு உள்ளவர்கள் குடும்பத்திலையும் சரி, சபையிலையும் சரி, சமுதாயத்திலையும் சரி, ஒரு தாங்குங்கள். அன்பு மூலியமா தாங்குங்கள். அந்த அன்பு உள்ள கேரக்டர் வந்தாலே உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக்கா சமாதானம், அந்த சாந்தம், நீடிய பொறுமை, இது எல்லாம் வந்துடும். எடுத்துக்காட்டுக்கு நாம 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல வசனம் 4-7 வரை. அன்பு நீடிய சாந்தமும் பயமும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இல்ல 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4-7 வரை வாசிக்கிட்டீங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு என்ன இல்லைங்க? பொறாமை இல்லை. அன்பு உள்ளவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? ஒருவர் மேல் ஒருவர் பொறாமைப்பட மாட்டாங்க. அடுத்த வார்த்தை என்னங்க? அன்பு தன்னை கொள்ளாது. அன்பு செலுத்துறவங்க தன்னை புகழ்ந்துக்க மாட்டாங்க. இருமாப்பா இராது. என்னதுங்க? ரொம்ப கடினமா இருக்காது. கடினமான வார்த்தைகளை பேச மாட்டாங்க, கடினமா நடந்துக்க மாட்டாங்க. அடுத்த வார்த்தை அயோக்கியமானதை செய்யாது. அப்போ தேவையில்லாத காரியங்கள்ல செய்ய மாட்டாங்க. தற்பொழிவை நாடாது, சினமடையாது. மற்றவர் தன்னை புகழ வேண்டும்னு என்ன சொல்றதுங்க? நினைக்க மாட்டாங்க, தற்பொழிவு நாட மாட்டாங்க. அடுத்தது சினமடையாது. சினமடையாதுன்னா கோபப்பட மாட்டாங்க, தீங்கு நினைக்க மாட்டாங்க, யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டாங்க. அடுத்தது அநியாயத்தில் சந்தோஷப்பட மாட்டாங்க. அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க, யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டாங்க. அடுத்தவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட மாட்டாங்க. அடுத்தது சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் நிலைத்திருந்தால் சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அப்போ சத்தியத்தை என்ன சொல்றது? இந்த அநியாயத்தில் சந்தோஷப்பட்ட சத்தியத்தில் சந்தோஷப்படுவான். அப்ப என்ன? சத்தியத்தை நிலைத்திருந்தால் நம்ம சந்தோஷப்படுவோம். அப்புறம் அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா சகலத்தை நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அப்ப அதுக்கு 7வது வசனத்துல கடைசியில சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பா இருக்கக்கூடியவர்கள் சகலத்தையும் தாங்குவார்கள். இந்த அன்பு ஒரு விஷயம் மட்டும் நம்ம கிட்ட, அந்த குணாதிசயங்கள், அந்த பாத்திரம் நம்ம கிட்ட, அந்த கதாபாத்திரம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா மற்ற எல்லா காரியங்களும் ஸ்மூத்தா போகும். அந்த அன்புங்கிறது நம்ம உலகப்பராம நண்பர்கள் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு தீங்கு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நாம அன்பு செலுத்துவோம், இல்ல அமைதியா ஒதுங்கி போயிருவோம். அப்போ இந்த தாங்கி அப்படிங்கிற வார்த்தை பாத்தீங்கன்னா 2 விதமா இங்க கூறப்படுது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கலாத்தியர் 6:2 சொல்றபடி ஒருவர் படக்கூடிய கஷ்டத்தை நாம சுமக்கணும். சுமக்கணும்னாங்க அதுக்கு சமான வார்த்தை தாங்குவது. அவர் பாரத்தை நாம தாங்கணும். இதுவும் அன்பு. ஒருவருக்கு நம்ம ஆதரவுப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும். எப்படி? அன்பின் மூலமாக. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், ஆமாங்கய்யா 2வது வசனம் படிக்கும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். என்ன சொல்றாங்க?
ஒரு பாரத்தை ஒரு சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அப்ப என்னங்க திரும்பியும் சுமந்து, அந்த சுமந்துனா நாங்க தாங்கிறது. அப்ப ஒரு பாரத்தை ஒருவர் சுமக்கும் போது அது நமக்கு பாரமா தான் இருக்கும். ஏற்கனவே அவர் தலை மேல வெயிட் வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. நாம என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நம்ம அவரோட பிரச்சனையில கொஞ்சம் நம்ம தலையிட்டு, நம்ம சபையில இருக்காரு சகோதரி, சபையில இருக்காங்க சகோதரர் பிரச்சனையில இருக்காங்க, கொஞ்சம் தலையிட்டு நம்மளோட ஆலோசனை சொல்லலாம். நாம புரிஞ்சா அந்த பிரச்சனையில இருந்து ஏதாச்சும் அவருக்கு ஒரு சொல்யூஷன் தரலாம். பிரச்சனை பெருசாகி உள்ள புந்து அவன் அடிக்கிறானா நீங்க வெட்டுங்க விட்டுங்க, அவன் என்ன அப்படி பேச நாங்க வாங்க உங்களை பேச அப்படி போகக்கூடாது. அந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு என்னவோ அதை நம்ம பார்க்கணும். அப்போ அந்த ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்புங்கிறது அவர் தலையில அவர் வெயிட் வச்சுட்டு இருக்காருன்னா அதுல கொஞ்சம் நம்ம பாதியா சுமக்கணும். அது கஷ்டமா தான் இருக்கும். இல்ல நீங்க சுமந்து போங்க, நான் நடந்து வரேன் பாக்குறேன் எப்படி நீங்க சுமக்குறீங்கன்னு அப்படிங்கிறது கிடையாது. அப்ப உண்மையான அன்பு இருக்கிறவங்க ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். அவங்க பிரச்சனை தலைமையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் கொஞ்சமாவது நம்ம பாதி நம்ம ஷேர் பண்ணிக்கணும். ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம். வேதத்துல இருந்து நல்ல சமாரியன் பத்தி பார்க்கலாம். ஒரு யூதன் அடிபட்டு கீழே கிடக்குறான். ஆசையன் பார்த்துட்டு கண்டுக்காம போறான். அடுத்து லேவின்னு வரான், அவனும் பார்த்து விலகி போறான். அப்புறம் சமாரியன் வராரு. அவர் அன்பினால் என்ன பண்றாருங்க, நேரத்தை ஒதுக்கி அவருக்கு என்ன பண்றாருங்க, முதலுதவி பண்ணி அவர் காயங்களை மருந்து கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, தனது வாகனத்துல சுமந்து ஒரு சத்திரத்துல போய் ஒப்படைத்து அவனை பார்த்துட்டு பணத்தை கொடுத்த பிறகு இன்னும் கொஞ்சம் செலவானாலும் நான் தரேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு போறாரு. அப்போ அவருடைய பிரயாசம் என்னவா இருக்கு, அவர் சுமக்கிறாரு, சுமந்து அவருக்கு செலவு பண்றாரு. அப்புறம் அந்த சமாரியனுக்கு அந்த பராமரிப்பு செலவு எல்லாமே பார்த்து சொல்லி அந்த பாரத்தை சுமக்கிறார். அப்ப அன்பினால் ஒருவர் தாங்கி அதை சுமக்கும் போது நமக்கு அந்த கஷ்டம் இருக்கும், நிச்சயம் இருக்கும். ஒருத்தருக்கு பொருளாதார உதவி பண்ணலாம். நீங்க உதவி என்ன சொல்றது, உதவி பிரகாரமா சரீர பிரகாரமான உதவி பண்ணலாம். கூட அவங்களுக்கு உடல்நல முடியாம இருக்காங்க, கூட மருத்துவமனைக்கு செல்லலாம். அந்த மருத்துவமனைக்கு செல்லும் போது என்ன ஆகுங்க, நம்ம லீவ் போட்டு போற மாதிரி இருக்கும், நமக்கு சம்பளம் கூட கட் ஆகும். அதெல்லாம் நமக்கு என்னங்க, நம்ம பாரத்தை சுமக்கிறோம். நமக்கு அந்த பாரத்தை சுமக்கும் போது நமக்கு அதுல பாதி பிரச்சனை நமக்கு இருக்கும். ஆனா கிறிஸ்துவின் அன்பினாலே நாம இதெல்லாம் செய்யும் போது வேற வசனம் என்ன சொல்லுதுங்க, அப்போ இது ஏன் இதெல்லாம் செய்யறோம்னா ஒரு பாட்டை ஒரு சுமந்து அவ்வளவு சுலபம் இல்லை. அவருடைய பாரத்தை கஷ்டத்தை சுமக்க வேண்டும். இது கிறிஸ்துவுக்குள்ள புரிந்து கொள்ள வேண்டும். என்னங்க, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம தான் புரிந்து கொள்ள வேண்டும். இது வேறு என்ன சொல்றது, வெவ்வேறு வார்த்தைகள் மட்டுமல்ல, செயலையும் வெறும் வார்த்தையால் மட்டும் இல்ல, செயலையும் நாம காண்கிறோம். அப்ப அன்பினால் மட்டும்தான் ஒருவரை தாங்க முடியுமா? ஒரு அன்பு செலுத்தினா மட்டும் போதுமா? அது மூலியமா தாங்கினா மட்டும் போதுமா? வாசிங்க 1 பேதுரு 4ஆம் அதிகாரம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 9. முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். என்னங்க, உபசரியுங்கள். அன்பு மட்டும் செலுத்தினா போதுமா? ஒருவர் உபசரியுங்கள். வீட்டுக்கு வந்தோடனே ஒருத்தருக்கு நம்ம இப்ப சாப்பாடு பரிமாறும் போது என்ன மனசுல நம்ம என்ன நினைக்கூடாது, இவன் ஏன்டா வந்தான்னு நினைக்கூடாது. குழம்பு ஊட்டும் போது எப்ப வீட்டை விட்டு போவான்னு நினைக்கூடாது. பொரியல் வைக்கும் போது அடுத்தது இவன் எப்ப வருவானோன்னு நம்ம நினைக்கூடாது. அப்போ முறுமுறுப்பு இல்லாமல் உபசரியுங்கள். வெறும் அன்பை மட்டும் நம்ம அன்புன்னு பேசிட்டு இருந்தோம். அன்புக்கு அடுத்தபடி அது மட்டும் போதுமா? உபசரியுங்கள். அதான் 9வது வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவர் உபசரியுங்கள். என்னவா பொரியல் இல்ல, நீ கொடுக்குற காசுக்கு இது பொரியல்லாம் வராது அப்படின்னு முறுமுறுக்க கூடாது. அப்போ அன்பாய் உபசரியுங்கள். ஒரு பழைய சாதத்தை கொடுக்கணும்னா என்ன பண்ணணுங்க, அன்பாய் உபசரியுங்கள். இது மாதிரி இந்த வசனத்துல படிக்கும் போது உபசரியுங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சிறு வயது ஞாபகம் வருது. ஊர்ல ஞாயிற்றுக்கிழமை ஆகும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை சார்ந்த நேரத்துல குடும்ப நண்பர்களை சந்திப்பது உண்டு. 10 வருடத்துக்கு முன்னாடி சொல்றேன். குடும்ப நண்பர்கள் அப்புறம் கூட படிச்சவங்க எல்லாம் சந்திப்பது உண்டு.
அப்போ எனக்கு ஒரு முஸ்லீம் நண்பர் இருந்தாரு, திருமண நேரத்துல நீ பார்த்திருப்பீங்க, கூட இருந்திருப்பாரு. அவங்க வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் போகணும். நான் போகலன்னா போன் வந்துடும் அவங்க அம்மாட்ட இருந்து. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இரவுலாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க அம்மா சொல்லுவாங்க, தம்பி இது மாதிரி உங்க வீட்டுக்கு போற வழியில அந்த ரோட்டு ஓரமா ஒரு அம்மா இருப்பாங்க, இந்த சாப்பாடை போறப்ப கொடுத்துங்க அப்படிம்பாங்க. அது கரெக்ட். அது என்ன நம்ம தான் என்ன பண்ணுவோம், பார்த்தா நல்லது தூக்கிட்டாக்கும் சாப்பாடு நம்ம வீசிடுவோம். பெரும்பாலும் எதுக்கு நைட் நேரத்தில் 10-11 மணிக்கெல்லாம் நம்ம போய் என்ன பண்ணுவோம், டக்குன்னு கழுவி வச்சுட்டு நம்ம படுத்துருவோம். ஆனா அவங்க போற வழியில இந்த சாப்பாடை மட்டும் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. வாரம் வாரம் சாப்பாடு மிச்சம் இருக்கு, என்ன இருக்கோ வந்து மிச்சம் ஆனாலும் சரி அவங்களும் தனியாக கூட வச்சுருவாங்க. போய் போறப்ப வந்துட்டான் அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அவங்க கிட்ட அந்த ஒரு நல்ல குணமா அவங்க இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதான் அப்போ உபசரியுங்கள், அன்பாய் உபசரியுங்கள். அப்போ ஒருவர் உபசரியுங்கள். 1 தெசலோனிக்கேயர், அடுத்தபடியாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் கேட்டு ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் தேற்றி அப்படின்னா என்னங்க? ஒருவர் தேற்றுங்கள் அப்படின்னா என்னங்க? இது ஒரு நல்ல ஊழியம். அவங்க போய் முடியாம இருக்காங்க அப்படின்னா போய் அவங்க ஜெபம் பண்ணிட்டு, இந்த சோதனை இருந்து தற்காலிகம் தான், வெளியே வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் உங்களுக்கு உதவி பண்ணுவான்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையில் பக்தி என்ன சொல்றது, பக்திக்கு எதிராக கூடாது, அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லணும். அதான் இந்த வசனம் என்ன சொல்லுது 11ல, ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஆறுதல் சொல்லுங்க, வேத வசனத்தை சொல்லி ஆறுதல் சொல்லுங்க. அடுத்தது கொலோசியர் 3ஆம் அதிகாரம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் சேர்ந்து ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்தவங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 13. ஒருவரை ஒருவர் தாங்கி 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 நம்ம திரும்ப படிக்கிறோம். ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், குறைபாடு என்னங்க? மாணவர்கள் இருக்கலாம். குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம மன்னித்தாரோ நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நம்ம படிச்ச இந்த இன்னைக்கு வசனத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே தனிமையா நீங்க செய்யுங்க, நீங்க பண்ணுங்க, தனிமையா பண்ணுங்க, எல்லாம் ஒரு திருமணம் சொல்றாரு. அப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சபையாகட்டும், ஒரு குடும்பமாகட்டும், வெளிவரமாகட்டும், நம்ம தனியா எதுவுமே செய்ய முடியாது. ஒருவர் சேர்த்துங்கள், எல்லாம் சேர்ந்து பண்ணுங்க அப்படின்னு திரும்ப சொல்றாரு. அடுத்து கடைசியாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24-25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடுவர்களை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். மேலும் அன்புக்கு நற்கிரியைகளும் நாம் ஏவப்படும்படி ஒருவர் கவனித்து. அப்போ சபை கூடியவர்கள் விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லப்படவும். அப்போ சபை கூடியவர்கள் சில விட்டுவிடுவோம், நாம புத்தி சொல்லணும். அதுவும் என்னங்க, இது ஒருவருக்கொருவர் செய்கின்ற ஊழியமா இருக்கிறது. இன்று நம்ம வாஸ்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 2 தான் நீங்க பாடம் எடுப்போம். அப்போ ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது நம்ம ஞானஸ்தானம் எடுத்து பல வருஷங்களா இருப்போம். அது மட்டும் போதுமா? 52 வாரம் நம்ம கலந்து கொள்கிறோம், காப்போது எடுத்துக்கிறோம், தவறாம கலந்து கொள்கிறோம், அது மட்டும் போதுமா? ஒரு கிறிஸ்தவனா ஒரு அடிப்படை கேரக்டர் என்னன்றது நம்ம இன்னைக்கு பாடமா படிக்கிறோம். அன்பு இருந்தாலே இந்த ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை எல்லாமே வந்துடும். அப்ப அன்பு கிறிஸ்தவா இருக்கிற நம்ம அன்பை வெளிப்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம திரும்ப பார்த்தோம்.
சபை ஒரு குடும்பமாகட்டும், ஒரு சபை காரியங்களாகட்டும், உலக பிரகாரமா ஒரு சமுதாயத்திலே ஆகட்டும், நம்ம எங்க இருக்கிறோமோ அன்பின் மூலியமாக நம்ம வேத வசனப்படி நடந்து கூட பிரயாசப்படுவோம். அமைதியாக கேட்ட சபை யாவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.